ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். யோசிப்போம் நலமாய் வாழ. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி வீடியோவில் வயிற்றுப்போக்கு குணமாக சுலபமான வழி என்பதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை கடாயில் போட்டு பொன்னிறமாக வறுக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். 5 நிமிஷத்துக்குள்ளார பொன்னிறமாகிடும். விட்டு கிளறிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு ஆற வைக்கிறேன். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக பண்ணிக்கணும். அதை ஒரு சின்ன டப்பாவில் எடுத்திருக்கேன். இப்போ 1/4 கிளாஸு தயிர் எடுத்திருக்கேன். 3/4 கிளாஸு தண்ணீர் ஊற்றி நல்லா ஆற்றணும். காஃபி ஆற்றுற மாதிரி ஆற்றணும். இல்லைன்னா ஒரு ஸ்பூனில் போட்டு கலக்கணும். எது வேணாலும் செய்யலாம், உங்கள் இஷ்டம். நான் டம்ளர்லேயே ஆற்றுறேன். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு, நம்ம வெந்தயம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பவுடரு ஒரு 1/2 ஸ்பூன் போடணும். இப்போ திரும்பவும் நல்லா ஆற்றணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அது வரைக்கும் 4-5 ட்ரிப்பு ஆற்றிட்டே இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம உடல் சூட்டின் காரணமாக கூட வயிற்று வலி வரும், வயிற்றுப்போக்கு வரும். அந்த மாதிரி வயிற்றுப்போக்கு வந்தால் உடனடியாக குணமாயிடும். இதை ஒரு ட்ரிப்பு குடித்தாலே உடனடியாக குணமாயிடும். அப்படி இல்லைன்னா ஒரு 4 மணி நேரம் கழித்து இன்னொரு ட்ரிப்பு குடிங்க, கண்டிப்பாக குணமாயிடும். யாராவது வயிற்றுப்போக்கில் அவஸ்தைப்பட்டால் இந்த வைத்தியத்தை நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கும் குணமாயிடும். அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.